நாங்கள் நாகை மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி ஒரத்தூர்லேருந்து பேசுகிறோம். இந்த தரைக்கடைகள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தரைக்கடைகளை வைத்து நாங்கள் நடத்தி வருகிறோம். இதில் டிஃபன் கடையும் கூல்ட்ரிங்க்ஸ் கடை மற்றும் அவங்களுக்கு தேவையான மருத்துவக்கு தேவையான பேம்பர்ஸு மற்ற கடைகளும் அடங்கியிருக்கு. இந்த கடைகளை அகற்ற கோரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. திரும்பி நாங்கள் கேட்டு கொண்டதுனால கலெக்டர்கிட்ட பேசி வச்சோம். அப்போ கலெக்டர் வந்து இந்த கடையை நீங்கள் மேலே உள்ள கீத்தை பிரிச்சுட்டு சீட்டை போட்டு நடத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுபடி இப்போ 1.5 வருஷமாக திரும்பி நடந்துகிட்டு இருக்கோம். மேற்கொண்டு இந்த கடையை நாங்கள் வேறு இடத்துல மாற்றி கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதோட இந்த கடை தொடர்ச்சியாக நடந்துருச்சு. இதை வச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நாங்கள் தவணை குழு இதை வச்சு கட்டிட்டு இருந்தோம். எங்களுக்கு வேறு தொழில் எதுவும் கிடையாது. இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். இதில் தான் எங்கள் வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு. இங்கே உள்ளவங்களும் எல்லாருமே ஏழ்மைப்பட்டவங்க தான். இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து குறைந்தபட்சம் இங்கே நாகப்பட்டினத்துக்கு போகணுன்னா 8 கிலோமீட்டர் போகணும், வேளாங்கண்ணி போகணுன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும், சிக்கல் போகணுன்னா 4 கிலோமீட்டர் போகணும். இந்த சுற்றளவில் ஒரு கேண்டீனும் ஒரு ஹோட்டலும் தவிர வேறு எந்த கடைகளும் கிடையாது. ஒரு மக்களுக்கு தேவையான உணவு வாங்கணும்னா கூட காலையிலேக்கு நாங்கள் தான் தயார் பண்ணி கொடுக்கணும். நாங்கள் வரதே ஒரு 5-5:30 வந்தால் கூட அதுக்குள்ளேயே இன்சுலின் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஊசியெல்லாம் போட்டு மயக்கமும் அந்த சூழ்நிலையிலேயே இட்லி வாங்க வராங்க. வாங்கின அவசரத்துலேயே அப்படியே விழுந்து ஓடுறாங்க. பரவாயில்ல சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துடுறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நாங்கள் கடை வச்சிருக்கோம். இந்த கடைகளை அகற்றிட்டா அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். எங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்ப பாதிக்குது. அவங்களுக்கு இங்கேருந்து நடந்து போகணுன்னாலும் கேண்டீன் போனாலும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நெருக்கி தான் போய் சாப்பாடு வாங்குற சூழ்நிலை இருக்கு. இதை அகற்ற மாட்டோம்னு கலெக்டர் சொல்லியிருந்தாரு. மாற்று கடைகள் கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ சில நாட்களாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. நோட்டீஸ் கொடுத்து திருப்பி கடையை பிரிக்க வந்தாங்க. அப்போ திரும்பி கடையை பிரிக்க வரப்போ நாங்கள் கேட்டிருந்தோம், இந்த கடையில உடனே நீங்கள் அகற்றிட்டா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போதையே உடனே டக்குன்ட்டு கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி 1 மாதத்துக்கு கலெக்டர் பர்மிஷன் தரதா எம்எல்ஏ மூலமா நாங்கள் பேசி வாங்கியிருந்தோம். தாசில்தார் அவர்கள் 15 நாளைக்குன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த 15 நாள் இந்த 1ஆம் தேதி வருது. இந்த 1ஆம் தேதி இந்த கடைகளை பிரிச்சுட்டா நாங்கள் எங்களுக்கான வழி எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாருமே சந்திச்சிட்டோம். இங்கே கூடுமான அளவுக்கு இந்த மாவட்டத்தில் யாரை சந்திக்கணுமோ எல்லாரையும் சந்திச்சிட்டோம். இருந்தும் கடை பிரிக்கிறது உறுதினு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இந்த கடைகளை பிரிக்காம இதில் உள்ள சுற்றுச்சூழல் அமைக்கிற வரைக்கும் இதே இடத்துல இந்த கடையை எங்களுக்கு நடத்துறதுக்கு அரசு உதவி பண்ணணும். முதலமைச்சர் அவர்களும் சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுடைய வாழ்வாதார காவந்து பண்ணணும். எங்களுடைய நிலைமை இதில் தான் அடங்கியிருக்கு. ஒரு தடவை ஒரு அமைச்சரை யாரை சுற்றி பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டு எங்களுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சு எங்களுக்கு உதவி பண்ண சொல்லுங்க. ரொம்ப நன்றி. பேர் சக்தி. வணக்கம் சார், நாங்கள் மெடிக்கல் காலேஜ்லேருந்து பேசுகிறோம். ஒரத்தூர்லேருந்து, நாகை மாவட்டம் ஒரத்தூர்லேருந்து பேசுகிறோம் சார். நான் 3.5 வருஷமா கடை வச்சுட்டு இருக்கேன். நான் கணவராக கைவிட்டப்பட்டவன். எங்களுக்கு வாழ்வாதாரம் வேற எதுவுமே இல்லை. நான் டீ கடை வச்சிருக்கிறேன். 3 வருஷமா இங்க தான் சார் டீ காப்பி எல்லாமே அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்ற ஜாமான்களுக்கு எல்லாமே தண்ணி, மெயினா ஆஸ்பத்திரியில தண்ணி இல்லை சார். எங்க ஊர்ல நாங்க 1 கிலோமீட்டர் போய் தண்ணி தூக்கிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தண்ணிக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாத இடத்துல இங்க நீங்க இது கடையை எடுங்கன்னு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேற வழியே இல்லை சார். இதை நம்பிதான் நாங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களை ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே இதுலதான் சார் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்லை எங்களுக்கு. நாங்க ஏழப்பட்ட மக்கள் தான் கடை வச்சிருக்கோம். எங்களை 1 மாசமாவே இதே பிரச்சனையா, இந்த 2-3 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லை சார். இந்த 1 மாச காலமா தான் எங்களை கடை எடுங்கிறாங்க. நாங்க 3 வருஷமா கடை வச்சுட்டு எங்களுக்கு வேற மாற்று வழி ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. நாங்க கடை எடுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல. எங்க கடையால ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லுங்க. நாங்க ஏதாச்சும் மாற்று வழியை செஞ்சு எங்களுக்கு கடை அகற்றத்துக்கு வேற வழி செய்யுங்க. திடீர்னு எங்களை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களால உயிரை விடுறதுக்கு வேற வழியே இல்லை சார். கண்டிப்பா எங்களுக்கு இதான் பனிஷ்மெண்ட்னா கண்டிப்பா நாங்க உயிரை விட்டுருவோம். நான் காமேஸ்வரத்துல இருந்து சுத்தி இங்க இருக்காங்க ஜோதி. அவங்க அட்டெண்டரா நான் வந்திருக்கேன். இங்க பாக்குற போது நேற்று எல்லாம் டிஃபன் இட்லி எல்லாம் ஈஸியா கிடைச்சி. ஆனா இப்போ கிடைக்கல. வெந்நீர் வாங்குற வரைக்கும் வெந்நீர் கூட கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருந்து போயிட்டு புத்தூர்ல போய் வாங்க வேண்டிய நிலை இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு 20 ரூபாய்க்கு தோசை எல்லாம் கொடுப்பாங்க. ஈஸியா ஏழை மக்களுக்கு, சாதாரண ஏழை தொழிலாளிகள், விவசாய தொழிலாளர்கள் மக்கள் பகுதியில் நிறைய விற்கிறாங்க. அவங்க சாதாரணமா வாங்கிட்டதை இன்னைக்கு 60 ரூபாய்க்கு ஒரு தோசை வாங்க நிலை இருக்கு. 10 ரூபாய்க்கு இட்லி சொல்றாங்க. அதுவும் திட்ட கிடைக்கல. இங்கிருந்து புத்தூர் போயிட்டு சிக்கல், பறவை இது மாதிரி பகுதிகளுக்கு போய் தான் வாங்க நிலை ஏற்பட்டிருக்கு. மக்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்க. மக்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. நிறைய பேஷண்ட்டுக்கு மாத்திரை மெடிசன் போடுவதற்கு சாப்பாடு உணவு கிடைக்கல. இன்னைக்கு முதல்ல வெந்நீர் கிடைக்கல, தண்ணி கிடைக்கல. இங்க சுத்தமா ஈஸியா தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. மதிய சாப்பாடுலாம் வீட்டு சாப்பாடு முறை, வீட்டு முறை சாப்பாடா இங்க கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கல. இந்த கடையெல்லாம் இப்ப அடைச்சிட்டாங்க. இந்த கடை மீண்டும் எங்களுக்கு ஒரு இயற்கை உணவா மீண்டும் எங்களுக்கு தரணும். இந்த கடையெல்லாம் திறக்கணும். இந்த கடை நிரந்தரமா அவங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரியும், இந்த நோயாளிகளுக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு அரசு உடனே கடையை திறக்க சொல்லணும். இங்க இருக்கிற அரசாங்கம் 1ஆம் தேதி கடையை மூடுறதா, கடை இடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை கண்டிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த கடையை மீண்டும் இந்த கடையை திறந்து எங்களுக்கெல்லாம் சரியான ஒரு உணவு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணா
எங்களுக்கு ஏழை மக்களுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு, ஏழை தொழிலாளிகளுக்கு ஒரு மலிவான விலையில, கம்மியான விலையில வந்து உணவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த கடை அரசு உடனே தொடர்ந்து அனைத்து வியாபாரிகளுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்தி தருவதை கேட்டுக்கொள்ளும்.